வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. கணக்கில் வராத பணத்திற்கு 30% வரியுடன் 10% அபராதம். மக்களவையில் வருமான வரி சட்டத்திருத்த முன்வரைவு தாக்கல். ரூபாய் தாள் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின், திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கைது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த இயலாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை கூடியதும் கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் அமளி ஏற்பட்டதை அடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா எம்பிக்கள் முழக்கமிட்டனர். இதனால் அவையில் அமளி ஏற்பட்டதை அடுத்து பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. चर्चा होगी, हम सभी लोग चर्चा के लिए पूरी तरह से तैयार हैं. Please, the House stands adjourned to meet again at 2 o'clock. பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். அமளிக்கிடையே நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வருமான வரி சட்டத்திருத்த முன்வரைவை தாக்கல் செய்தார். இது தொடர்பாக பேச பாரதிய ஜனதா உறுப்பினர்களை மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைத்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி தொடர்ந்ததால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 10வது நாளான இன்று மீண்டும் அவை கூடியது. கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் அமளி ஏற்பட்டதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி மற்றும் 2 மணி வரை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. கணக்கில் வராத கருப்பு பணம் வங்கிகளில் வரவு வைக்கப்படும் போது 30% வருமான வரியும் 10% அபராதமும் விதிக்கப்படும் என மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி மக்களவையில் தாக்கல் செய்த வருமான வரி சட்டத்திருத்த முன்வரைவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்பிற்கு பிறகு மக்கள் தங்கள் கைவசம் உள்ள அதிகப்படியான பணத்தை டிசம்பர் 30ஆம் தேதி வரை வங்கிகளில் வரவு வைக்க வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்திற்கு 200% அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு முன்னர் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 200% அபராதத்திற்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காது என்பதால் வேறு விகிதத்தில் வரி விதிப்பு உள்ளிட்ட சில புதிய நடவடிக்கைகளை செயல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்தது. இந்நிலையில் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி சட்டத்திருத்த முன்வரைவில் வருமானத்தை மீறிய வகையில் சம்பாதித்து வங்கிகளில் வரவு வைக்கப்படும் பணத்திற்கு 30% வரியும் 10% அபராதமும் 33% கூடுதல் வரியும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் வருமான வரித்துறையினரின் சோதனையில் கண்டுபிடிக்கப்படும் கணக்கில் வராத பணத்திற்கு 75% வரியும் 10% அபராதமும் விதிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்கிறது. மதிப்பிழந்த ரூபாய் தாள் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மத்திய அரசு 500,000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்ததால் தங்களிடம் உள்ள ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் அளித்து மக்கள் மாற்றி வந்தனர். இதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்ததால் தேவையான அளவிற்கு வங்கியில் இருந்து பணம் எடுக்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் சில்லறை தட்டுப்பாடும் பணத்தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாமல் முடங்கியுள்ளன. போதிய அளவு ரூபாய் தாள்கள் கிடைக்காமல் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். மதிப்பிழந்த ரூபாய் தாள் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று போராட்டம் நடத்தப்படும் என
எதிர்க்கட்சிகள் அறிவித்திருந்தன. இடதுசாரி கட்சிகள் முழு அடைப்பு போராட்டத்திற்கும், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆர்ப்பாட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருந்தன. இந்த போராட்டத்தில் ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் பங்கேற்கவில்லை. எனினும் மற்ற கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மதிப்பிழந்த ரூபாய் தாள் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளம், மேற்கு வங்க மாநிலங்களில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன. போக்குவரத்து முடங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா அருகே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் மத்திய அரசை கண்டித்து மேற்கு வங்கத்தில் மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மமதா பானர்ஜி தலைமையில் கண்டன பேரணி நடைபெற்றது. மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் மத்திய அரசுக்கு எதிராக இன்று கண்டன நாள் போராட்டம் நடத்துவது என்று எதிர்க்கட்சிகள் அறிவித்திருந்தன. இதையொட்டி இன்று நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி தலைமையில் கண்டன பேரணி நடைபெற்றது. தலைநகர் கொல்கத்தாவில் நடைபெற்ற பேரணியில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். பேரணியில் பங்கேற்க ஆயிரக்கணக்கானோர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி சென்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திரண்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ரூபாய் தாள்கள் மதிப்பிழப்பு அறிவிப்பை திரும்பப் பெறுவதில்லை என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. இதனை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் ஒன்று திரண்டனர். ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறும் அறிவிப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, மார்க்சிய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டனர். The protest, we are all together. That is more important. So there's not a division. It's just the way of protest which is, there's a difference of opinion. But about the protest, everybody is together. We do not agree that demonetization is the way to end corruption or black money. நாடாளுமன்றம் முடங்குவதை தடுக்கும் வகையில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கும் அருண்ஜேட்லியும் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடங்கி வருகிறது. பணத்தால் விவாதம் முழுக்க பிரதமர் மோடி அவையில் இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு வராமல் பிரதமர் மோடி புறக்கணித்து வருகிறார். இதனால் தொடரும் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கும் அருண்ஜேட்லியும் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். விவாதத்தின் போது பிரதமர் அவையில் இருப்பார் என்று அவர்கள் உறுதியளித்ததாக தெரிகிறது. இதையடுத்து நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்படுவது ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில முதல்வர்கள் கொண்ட துணைக்குழுவை மத்திய அரசு அமைக்க உள்ளது. மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தால் நாடு முழுவதும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அறிவிப்பு வெளியாகி 20 நாட்களாகியும் மக்கள் பணம் எடுப்பதற்காக வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் நீண்ட வரிசையில் நின்று காத்திருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று கண்டன நாள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பணத்தால் பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில முதல்வர்கள் அடங்கிய துணைக்குழுவை மத்திய அரசு அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணத்தால் பிரச்சினை குறித்து ஆய்வு செய்ய ஏற்கனவே உயர் அலுவலர்கள் கொண்ட 27 குழுக்களை பிரதமர் அறிவித்துள்ளார். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் மக்களின் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் இன்று கண்டன நாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டனர். இதில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் பங்கேற்றன. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசு அறிவித்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர்.
பின்னர் மாலையில் விடுதலை செய்யப்பட்ட ஸ்டாலின் கண்டன போராட்டம் முழு வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். இந்த போராட்டம் என்பது இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றிருக்கிறது. இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமை வகித்தார். இதில் பங்கேற்றவர்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு எதிராக முழக்கமிட்டனர். வங்கிகளிலே கணக்கிலே அவர்கள் வைத்திருக்கிற பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பணத்தினுடைய அளவை இன்னும் சிறிது அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் படிப்புக்கோ மருத்துவ வசதிக்கோ திருமணத்திற்கோ இதெல்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிற பணம், வாரம் ரீதியாக அவர்கள் எடுக்க சொல்கிற பணம் நிச்சயமாக போதுமானதில்லை. இதனாலே நடுத்தர எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ரூபாய் நோட்டு செல்லாது என்ற நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையில் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை கோபுதூரில் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையில் நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கும் நிலையில் பிரதமர் எதிர்க்கட்சிகளை சாடுவது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். மோடி அவர்கள் தனது நிலைப்பாட்டை திரும்ப பெற வேண்டும். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லும் என அறிவிக்க வேண்டும். அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இரு அவைகளும் முடங்கி கிடக்கின்றன. நாடாளுமன்றத்திற்கு வந்து பதிலளிக்க வேண்டிய பிரதமர் அவர்கள் அதற்கு மாறாக எதிர்ப்பு தெரிவிக்கிற எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. உள்ளாட்சித் தேர்தலை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நடத்துவது சாத்தியமில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கும் முறை சரியாக பின்பற்றப்படவில்லை என்று கூறி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பாணை வெளியிடுவது தொடர்பாக அரசுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் இடஒதுக்கீடு, தொகுதி ஒதுக்கீடு போன்ற பிரச்சினைகளால் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நடத்த வாய்ப்பில்லை எனவும் கூறியுள்ளது. குற்றப் பின்னணி கொண்டவர்களை வேட்பாளர்களாக தேர்தலில் நிறுத்தக்கூடாது என்று அரசியல் கட்சிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்த வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜனவரி 3ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் டிசம்பர் 1 முதல் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். இது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழக பகுதிகளில் வர உள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழக கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கடந்த 3 மாதங்களில் இயல்பை விட 71% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நோக்கி தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். தமிழக சட்டப்பேரவையின் 3 புதிய உறுப்பினர்கள் நாளை மாலை பதவியேற்கிறார்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
அண்மையில் தமிழக சட்டப்பேரவையின் 3 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர்கள் மூவரும் நாளை மாலை 4 மணிக்கு பதவியேற்க உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் 3 தொகுதிகளிலும் அதிமுகவைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். தஞ்சையில் அதிமுக உறுப்பினர் எம் ரங்கசாமியும், அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜியும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் AK போஸும் வெற்றி பெற்றனர். இவர்கள் நாளை மாலை 4 மணிக்கு பேரவைத் தலைவர் ப. தனபால் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் பதவியேற்க உள்ளனர். மதிப்பிழந்த ரூபாய் தாள் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்ததாக மத்திய அரசு அறிவித்ததை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் KN நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய KN நேரு, மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் ஏழை எளிய மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டார். 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று கூறியிருக்கின்ற மத்திய அரசை எதிர்த்து நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், தோழமை கட்சிகள் நடத்துகின்ற போராட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. அனைத்து மக்களும் இன்றைக்கு பணக்காரர்களை தவிர ஏழைகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டே இந்த கூட்டம் தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசின் மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்பை கண்டித்து மதுரை முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை வடக்கு, தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலர்கள் வேலுச்சாமி, தளபதி ஆகியோர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன் முத்துராமலிங்கம், தமிழரசி ரவிக்குமார், முன்னாள் மேயர் குழந்தைவேலு உட்பட 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினை கைது செய்ததை கண்டித்தும் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சிவகங்கையில் 1000க்கும் மேற்பட்ட திமுக, காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை தலைமை அஞ்சல் அலுவலகம் முன் திமுக முன்னாள் அமைச்சர் KR ராமசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KR பெரியகருப்பன் ஆகியோர் தலைமையில் திரண்ட திமுக மற்றும் தோழமை கட்சியினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்ததால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி முழக்கங்களை எழுப்பினர். மாநில அரசும் கண்டுகொள்ளாமல் மௌனமாக இருப்பதாக கூறி கண்டனம் தெரிவித்தனர். இதனால் பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ் கட்சியினர், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட 1000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். மோடி அரசு இந்திய மக்களை ஏமாற்றாதே, இந்திய மக்களை ஏமாற்றாதே, மோடி அரசே, மோடி அரசே. விழுப்புரத்தில் தலைமை அஞ்சலகம் முன்பு திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பலர் பங்கேற்றனர். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்து முழக்கமிடப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொன்முடி, மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்தை போக்க புதிய 100 மற்றும் 500 ரூபாய் தாள்களை அதிக அளவு புழக்கத்தில் விட வேண்டும் என்று தெரிவித்தார். 100 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த மோடி அரசு 2000 ரூபாய் நோட்டுகளை மட்டும் உடனடியாக எப்படி வெளியிட்டார்கள்? 500 ரூபாய் நோட்டையாவது வெளியிட்டிருக்க வேண்டுமா, வேண்டாமா? ஆகவே ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை பார்த்து மோடி அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுக்கின்றன. பணத்தால் செல்லாது என்று அறிவித்த மத்திய அரசை கண்டித்து தேனியில் திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் 300க்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள ஸ்டேட் வங்கி திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகள் உட்பட 300க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு பணத்தால் செல்லாது என்ற அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் மறியலில் ஈடுபட்ட திமுக மாவட்ட செயலர் பெரியசாமி உட்பட 50க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக பொருளாளர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் முன் திமுக மாவட்ட செயலர் பெரியசாமி தலைமையில் திமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். இதில் மாநகர செயலர் ஆனந்தசேகரன், முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் உள்பட 50க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இப்போ நாங்கள் கேள்விப்பட்டு மீண்டும் நாங்கள்லாம் விடுதலை செய்ய, தளபதி அவர்களை விடுதலை செய்யணும் இன்றைக்கு
இப்போது கைதாகி கொண்டிருக்கிறோம். 200க்கும் 300க்கும் மேற்பட்டோர் இப்போது கைதாகி கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி முதல்வர் ஏடிஎம் மையத்தில் வரிசையில் நின்று பணம் எடுத்தபோது மக்களிடம் குறைகளை கேட்டதுடன் இதுகுறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு கடிதம் எழுதப் போவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள வங்கி ஏடிஎம் மையங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அங்குள்ள ஏடிஎம் மையம் ஒன்றில் வரிசையில் நின்று பணத்தை எடுத்தார். பின்னர் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த நாராயணசாமி இதுகுறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு கடிதம் எழுதப் போவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏடிஎம்ல பணம் இல்லை, வங்கியில் பணம் இல்லை, மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மாநில சார்பாக ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு கடிதம் எழுதுவேன், நிதி அமைச்சரை நேரடியாக சந்தித்து பேசுவேன், மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து பேசுவேன். அதுக்காக இந்த ஏற்கனவே நீங்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் பெரிய அளவில் மக்களுக்கு பாதிக்கப்பட்டான்னு சொல்லுவாங்க. மத்திய அரசை கண்டித்து கேரளாவில் நடைபெற்று வரும் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக கேரளத்திற்கு செல்லும் வாகனங்கள் தமிழக எல்லையில் நிறுத்தப்பட்டன. 500 மற்றும் 1000 ரூபாய் மதிப்பிழந்தவை என முன் அறிவிப்பின்றி மத்திய அரசு அறிவித்ததால் கேரள மாநிலத்தில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் தேனியில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் வாகனங்கள் தமிழக எல்லையான குமுளி, கம்பம்மெட்டு, போடிமெட்டு ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டன. தமிழகத்தில் இருந்து கேரளத்திற்கு அனுப்பப்படும் பூக்கள், காய்கறிகள் அதிக அளவில் தேக்கமடைந்துள்ளதால் வணிகர்கள் வருமானமின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தும் வகையில் புதிய சட்ட முன்வரைவு கொண்டுவர வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய ஜி.கே. வாசன் ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதிக்காத வகையில் புதிய சட்ட முன்வரைவை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வருகின்ற புத்தாண்டிலே ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பது தென் மாவட்ட மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வகையிலே குறிப்பாக சட்ட சிக்கல்களை தீர்க்க வேண்டும், சட்ட வடிவம் கொடுக்க வேண்டும், மிக முக்கியமாக கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். மதுரையில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரையில் அல்கொய்தா ஆதரவு இயக்கத்தைச் சேர்ந்த சிலர் பதுங்கியிருப்பதாக தேசிய புலனாய்வு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இவர்களின் அப்பாஸ் அலி என்பவர் மைசூரு குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர் என்று தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து மதுரை காவல்துறையினர் உதவியுடன் தேசிய புலனாய்வு பிரிவினர் மதுரை முனிச்சாலை இஸ்மாயில்புரத்தைச் சேர்ந்த அப்பாஸ் அலி, ஜிஆர் நகரைச் சேர்ந்த அயூப், புதூர் உஸ்மான் நகரைச் சேர்ந்த கரீம் ஆகியோரை விசாரித்து கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களுடன் தொடர்புடைய ஹக்கீம் தாவூத் என்ற இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். என் பிள்ளை வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான், எங்கேயும் போனது கிடையாது. இப்படி ஒரு பொய் கேஸை போட்டு என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நைட் தொழுவ போனவனா திருப்பி வீட்டுக்கு வரல. ஃபோன் போட்டால் நான் ஃபோன் போட்டேன் சுவிட்ச் ஆஃப். இவங்ககிட்ட தான் பேசியிருக்கேன் ஒரு தடவை. பிள்ளைய அவ்வளோ கட்டுக்கோப்பா கண்டிச்சானா வளர்த்து வச்ச பிள்ளைய எப்படி கூட்டிகிட்டு போனேன் நான் என்ன சே 5 நாள் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. வீட்டை விட்டு வெளியிலே போகலை என் பிள்ளை. நான் இப்போ வந்துடுவேம்மா, வீட்டுக்கு வந்துடுவேம்மா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா, ஆஃபீஸில் வேலையாக இருக்கம்மான்னு சொல்லிட்டே இருந்தால் 11 மணிக்கு மேலே என் பிள்ளை ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. திருப்பூர் அருகே தாராபுரம் சாலையில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் பலியாகினர். தாராபுரம் சின்னக்கடை வீதியைச் சேர்ந்த சாதிக், நாசிர் அகமது, சாதிக் பாட்ஷா ஆகிய மூவரும் திருப்பூரில் உள்ள நண்பரை சந்திப்பதற்காக இன்று மதியம் காரில் புறப்பட்டு சென்றனர். தாராபுரம் சாலையில் வாய்க்கால்மேடு அருகே கார் சென்று கொண்டிருந்த போது திருப்பூரில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் மூவரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். அவினாசிபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 3 பேரை அடையாளம் தெரியாத சிலர் படுகொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரை அடுத்த கங்கநகரைச் சேர்ந்த மின்சார ஊழியரான மோகன், அவருடைய மனைவி ராஜேஸ்வரி, மகள் சுகன்யா, மகன் ரஞ்சித் ஆகியோர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அடையாளம் தெரியாத சிலர் வீட்டினுள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த 4வரையும் கத்தியால் குத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் மோகன், ராஜேஸ்வரி, சுகன்யா மூவரும் உயிரிழந்தனர். ரஞ்சித் என்கிற தமிழரசன் மட்டும் ஆபத்தான நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து கந்திலி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகப்பட்டினம் அருகே அளவிற்கு அதிகமாக ஆட்களை ஏற்றிக் கொண்டு வந்த அரசு பேருந்து சாலையோரம் கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவன் பலியானான். 40க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆந்தங்குடியில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்ற அரசு பேருந்து புறவச்சேரி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பள்ளி மாணவன் ஆகாஷ் என்பவர் உயிரிழந்தார்.
படுகாயமுற்ற 40க்கும் அதிகமானோர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். படுகாயமுற்றவர்களில் பானு, சுனில் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து காரணமாக நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் 66 காட்டு யானைகள் அலைவதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் கால்நடைகளை மேய்க்க செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வனப்பகுதியில் கர்நாடகத்தில் இருந்து அதிக அளவு யானைகள் வருவது வழக்கம். சில நாட்களுக்கு முன் கர்நாடக மாநிலம் பர்னர்கட்டா வனப்பகுதியில் இருந்து 40 மற்றும் 20 யானைகள் இரு கூட்டங்களாக தென்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு வந்தன. இந்த யானைகள் நேற்று இரவு சூளகிரி மற்றும் சானமாவு வனப்பகுதிக்கு வந்தன. இப்பகுதியில் தற்பொழுது 66 காட்டு யானைகள் இருப்பதால் கால்நடைகளை மேய்க்க யாரும் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகம் உள்ளதால் யானைகள் இருப்பது தெரியாது என்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியே வராமல் இருக்க வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவல் மற்றும் கடத்தலை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் செஜாக் என்ற பெயரில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி கடல் பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர், இந்திய கடலோர காவல் படையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், சுங்கம் மற்றும் வனத்துறையினர் இணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடலோர பகுதியிலும் ஆழ்கடல் பகுதியிலும் ஊடுருவலை தடுக்கும் விதமாக பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாகவும் கூட்டு ரோந்து பணி நடைபெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தூத்துக்குடி தருவைக்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்டாலின், முகேஷ் ஆனந்த், உதவி ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோர் கொண்ட குழுவினர் மாவட்ட எல்லையான வேம்பார் முதல் பெரியதாழை வரை கடலுக்குள் படகுகளில் சென்று சோதனை மேற்கொண்டனர். மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள 20 முக்கிய தீவுகளிலும் கூட்டு ரோந்து படையினர் ரோந்து மேற்கொண்டனர். அப்போது எல்லைப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளை சோதனை செய்தனர். அனல்மின் நிலையங்கள், தொழிற்சாலைகள் 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை கண்காணிக்கப்பட்டன. காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த ஒத்திகை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் நடைபெறும் சஜாக் ஆபரேஷனால் கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆபரேஷன் சஜாக் இன்று நடைபெற்றது. குளச்சல் உள்ளிட்ட 68 கிலோமீட்டர் தூர கடலோர பகுதிகளில் கடலோர காவல் படையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். 4 அதிவிரைவு படகு மூலம் கடலில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாக பி.ஆர். பாண்டியன் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் தொடரும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் எனவும், வறட்சியின் காரணமாக தமிழகத்தில் அதிகரித்து வரும் தற்கொலைகளை தடுக்க விவசாய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருவாரூரில் வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி.ஆர். பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வறட்சி மாநிலமாக அறிவித்து தமிழகம் தழுவிய அளவில் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி திருவாரூரில் நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டம் தவிர்க்க முடியாத காரணங்களால் திருவாரூரில் டிசம்பர் 6ஆம் தேதி நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சேலத்தில் வாகன சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தால் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி அருண் ராமிடம் வருமான வரித்துறையினர் 10 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. சேலம் மாநகரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் புதிய பணத்தாள்களை பறிமுதல் செய்தனர். சேலத்தை அடுத்த பெரம்பலூரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியைச் சேர்ந்த அருண் ராம் என்பவர் ஆவணமின்றி பணத்தை எடுத்து வந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து சேலம் வருமான வரித்துறையினர் அருண் ராம் இல்லத்தில் சோதனை நடத்தினர். அருண் ராமிடமும் பணத்தால் தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். 10 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. கடலூர் மாவட்டத்தில் கோவில் திருப்பணியின் போது பல நூறு ஆண்டுகள் பழமையான ஜீவ சமாதியும் பாதாள அறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் சின்னப்பநாயக்கன்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு புஷ்பகிரி மலையாண்டவர் கோவிலில் திருப்பணிக்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. திருப்பணியின் போது கோவிலில் பூமிக்கு நிலத்திற்குள்ளே ஜீவ சமாதி ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விநாயகர் சன்னதியின் அடியில் பாதாள அறைகள் இருப்பதையும் கண்ட கிராம மக்கள் இதுபற்றி தொல்லியல் துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு சென்று ஆய்வு நடத்திய தொல்லியல் துறையினர் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த ஜீவ சமாதி மற்றும் அறைகள் பற்றி கோவில் குடமுழுக்கு நிறைவுற்ற பின்னர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தங்கள் பகுதியில் சித்தர்களும் ரிஷிகளும் வாழ்ந்ததாக கூறப்படுவது பெருமை அளிப்பதாக இந்த பகுதி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர்.
மலைப்பிள்ளையார் கோயிலில் விநாயகருக்கு கீழே ஒரு சீவசமாதி இருக்கின்றது. ஏற்கனவே இது மூலிகை மலையாக இருந்திருக்கு. ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய ஒரு புக்கு ஒன்று பழைய புக்கு கிடச்சிருக்கு. அந்த புக்கிலேருந்து பார்க்கும்போது சித்தர்கள் வாழ்ந்த மலையாகவும் அந்த மலை மன்னர்கள் கட்டிய கோயிலாகவும் அந்த விநாயகருக்கு கீழே ஒரு சிவசமாதி இருக்கின்றது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற மலையாக இருக்கின்றது. இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரேசில் அதிபர் பதவி விலக கோரி சாபோலோ நகரில் நடைபெற்ற கண்டன பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பிரேசில் அதிபர் மிச்சல் டீமர் அரசியல் நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை கொண்டுவர நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். இதில் அந்நாட்டு மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சலுகைகளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். இதனால் கல்வி, மருத்துவம், உணவு போன்றவற்றிற்கு கடும் கட்டுப்பாடு நிலவும் என்பதால் அந்நாட்டு எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் சாபோலோ நகரில் உள்ள திடலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டன பேரணி நடத்தினர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் அதிபருக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 78 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 283 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 417 ரன்கள் எடுத்தது. இந்நிலையில் 2வது இன்னிங்ஸில் விளையாடி வரும் இங்கிலாந்து அணி 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 78 ரன்கள் எடுத்துள்ளது. இங்கிலாந்து அணி தரப்பில் அதிகபட்சமாக ரூட் 36 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளார். இந்திய அணி தரப்பில் அஸ்வின் 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார். இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. Should be taken and is taken. Oh, 2 sounds. Was it outside edge? Create some magic. முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகளில் 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவ மாணவிகளிடையே விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான குத்துச்சண்டை, டேக்வாண்டோ உள்ளிட்ட போட்டிகள் கன்னியாகுமரியில் உள்ள அண்ணா விளையாட்டு திடலில் நடைபெற்றன. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மாணவர்களுக்கு மற்றும் எல்லாரும் ஒரு மாவட்ட அளவில் இந்த போட்டியை ஊக்கப்படுத்துவதற்காண்டு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த போட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நடக்கிறது எல்லாமே நியூ கேம்ஸ். லாஸ்ட் இயர் நடத்தாத கேம்ஸ், நியூ கேம்ஸ் 10 கேம்ஸ் இந்த வருஷம் நடக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. கணக்கில் வராத பணத்திற்கு 30% வரியுடன் 10% அபராதம். மக்களவையில் வருமான வரி சட்ட திருத்த முன்வரைவு தாக்கல். ரூபாய் தாள் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின், திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கைது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த இயலாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். இத்துடன்
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.